உங்க வீட்ல உள்ள மாத்திரை எல்லாம் எது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியலையா? கவலையை விடுங்க, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். சமூக வலைதளங்களில் ஒரு நபர் மருத்துவத்திற்கு என ஒரு ஆப் கொண்டு வந்துள்ளதை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவு மக்களுக்கு மிகவும் தேவையான பதிவு. அதாவது மருத்துவத்தை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதற்கு இந்த ஆப்பில் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக தமிழில். இதனால் நீங்கள் எதற்கெடுத்தாலும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பொதுவாக ஒரு வீட்டில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரிய தொல்லை என்றால் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருவதுதான். அதாவது சிறிது தலைவலி என்றாலும் என்னவென்று புரியாமல் மருத்துவரை அணுகுகின்றோம். அதேபோல் வீட்டில் எண்ணற்ற மாத்திரைகள் வாங்கி வைத்திருப்போம். அதுவும் எது எதற்கு பயன்படுத்துவது என்று ஒரு வாரத்திலேயே மறந்து விடுவோம். அதே தலைவலிக்கு என்று மாத்திரை வாங்கி வைத்திருப்போம். ஆனால் அதற்குள்ள மாத்திரைதான் அது என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்காகவே மீண்டும் மருத்துவரை அணுகுவோம். அதே போல டாக்டரும் அதே மாத்திரையையும் சிறப்பையும் தான் கொடுப்பார்கள். நாம் வாங்கி வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியும் அது நம்மிடம் இருக்கிறது என்று. அப்போ அந்த மருந்தும் வீணாகத்தான் போகும், கொடுத்த பணமும் வீணாகத்தான் போகும். அதுபோல நமது உடல்நிலை சிறிது சரியில்லை என்றாலும் என்னவாக இருக்கும் என்று தெரியாமல் குழம்பி போயிருப்போம். இதற்கெல்லாம் எடுத்தவுடன் மருத்துவரை அணுகினால் மருத்துவருக்கும் தனியாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் அது சிறிது தலைவலியாக தான் இருக்கும். அதற்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலே சரியாகிவிடும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு ஆப் வந்துள்ளது. அந்த ஆப்பில் நாம் தமிழிலும் நமது கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். இது முற்றிலும் மருத்துவத்திற்காக மட்டுமே. இதில் நாம் என்ன மாத்திரை வாங்கி வைத்திருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்தால் இந்த ஆப்பில் போட்டோ எடுத்து அனுப்பி வைத்தால் போதும். உடனே அந்த மாத்திரை எதற்கு உள்ளது மற்றும் இது எத்தனை வயது உடையவர்கள் சாப்பிடலாம் என்று அனைத்து விஷயங்களையும் தெரிவித்துவிடும். அதே போல நமக்கு உடலில் ஏதாவது வயிறு வலி பிரச்சனை என்றால் நேற்று என்ன சாப்பிட்டீர்கள் முதற்கொண்டு இன்று ஏன் வயிறு வலி வருகிறது, இனிமேல் என்ன சாப்பிட வேண்டும், இதனால் தான் வயிறு வலி வருகிறது என்பது வரை தெரிவித்துவிடும். உடலில் ஏதாவது பெரிய பிரச்சனை என்றால் மருத்துவரை அணுகதான் வேண்டும். ஆனால் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாம் மருத்துவமனைக்கு சென்றால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். அதை சிறு தொகையை கொடுத்து நாம் இந்த ஆப்பில் தெரிந்து கொள்வதன் மூலம் முடித்துக் கொள்ளலாம். ப்ரோ, இது என்ன மாத்திரன்னே தெரியல, இவ்வளோ இருக்கு. அப்புறம் இந்த டாக்டர் இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதிருக்காருன்னு ஒன்றும் புரியல. இதை யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. அந்த டாக்டர்கிட்ட தான் போய் கேட்கணுமா? இதை நீ போய் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும் அவசியமே கிடையாது. இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் பாட் இருக்கு. இது பேர் அகஸ்ட் ஏஐ. இதுகிட்ட நீங்க மெடிக்கல் டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு அப்படின்னா இந்த போட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டேப்லெட் எழுதிருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இதே மாதிரி ஒரு டேப்லெட் இருக்கு அப்படின்னா அதை போட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா அது என்ன டேப்லெட், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல நீங்க தமிழ்லயே சாட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா எப்பயில இருந்து தலைவலிக்குது, நைட் என்ன சாப்பிட்டீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் மாதிரி ஃபுல்லா விசாரிச்சுட்டு எதனால தலைவலிக்குன்னு சொல்லிட்டு தமிழ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். நீங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் இதுகிட்ட கேட்டுக்கலாம்.